அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது 4 காரியங்களை பரலோகத்திற்கு போவதற்கு நாம் தியாகம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை சொல்லுகிறார். நரகத்தில் போகக்கூடாது இருக்கும்படியாக 4 காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 18:9 சொல்லுகிறது. சத்தமா சொல்லுங்க. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். கவனிங்க, என்ன அர்த்தம்? கண்ணை பிடிங்கி போட சொல்றாரா? இல்ல போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்றாரு இல்லையா? பட்டன் போனுக்கு மாறிடு. நோக்கியா 3310 நோக்கியாவை மறுபடியும் உயர்த்துவோம். அது உயர்ந்த வரைக்கும் பாவம் இல்ல. நோக்கியா 3310 பேட்டரி செலவில்ல, கரண்ட் மிச்சம். அது இருந்த வரைக்கும் கிறிஸ்தவன் சபைக்கு போய் கொண்டிருந்தான். அது இருந்த வரைக்கும் சபையில மொபைல் நோண்டினது இல்ல. இந்த நோக்கியா 3310 3390 வந்த உடனே வாழ்க்கை எல்லாமே அழிய தொடங்கிச்சு. வாரத்துக்கு ஒரு நாளாவது எந்த சோஷியல் நெட்வொர்க்ல இல்லாம தேவ பிரசன்னம் மட்டுமே என்று வாஞ்சிக்கிற வாலிபனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவனுக்கு பரலோகம் நிச்சயம், அவனுக்கு நரகம் தூரமா இருக்கும். நம்ம கண்ணு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? இஷ்டத்துக்கு பார்க்கிறோம், பயமே இல்லை. கண்களுக்கு எவைகளெல்லாம் தோன்றுதோ. இப்ப வாலிபர்கள் மட்டும் இல்ல, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அதே தான். எல்லாருக்கும். ஒரு வீட்டில் நான் ப்ரேயர் மீட்டிங்காக போயிருந்தேன். அது கிறிஸ்தவ வீடு. நானும் எபினேசர் அண்ணனும் போயிட்டு இருக்கிறோம். உள்ள நான் போய் பிரசங்கம் பண்ண போகும்போது அது ரெகபோத் வீடுன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த வீட்டில் பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. எவ்வளோ அருமையாக இருக்கேன்ட்டு போயிட்டோம். திரும்ப வந்தால் நல்ல சினிமா பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதான் ரெகபோத் விஸ்தாலமாக இருந்தது. திடீர்னு வாக்குவாதமாகிய சித்தனா உருவாயிருச்சு. ஐயா, நம்ம செய்கிறது பரலோகம் கொண்டு போகுன்ற நம்பிக்கை இருக்கா? நம்ம பேச்சு பரலோகத்துக்கு கொண்டு போகணுமா? நம்முடைய கண்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகணுமா? நம்முடைய சரீரம் பரலோகத்துக்கு கொண்டு போகணுமா? லிஸ்ட் அப்படியே சொல்றேன். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு. இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்களேன். என் கையு, என் காலு, என் கண்ணு, என் மூக்கு எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்க்கும்? யோசிக்கிறதே இல்லையே. பரலோகம் உண்மை, நரகமும் உண்மை.